வா வாத்தியார் எம்ஜிஆர் ஃபேன் எங்க இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த படத்துக்கு வந்துடாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் அந்த அளவுக்கு ஒரு கிரிஞ்சா ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கேன். உண்மையிலேயே அந்த டைட்டிலுக்காக தான் நான் வந்து உட்கார்ந்தேன். நான் இல்லைனாக்கா இதெல்லாம் ஓடுமானே தெரியாது நமக்கு. சரி வா வாத்தியார் அட்லீஸ்ட் ஃபேன் பாய் மொமெண்ட் மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தோம். ரொம்ப கிரிஞ்ச் ஆகிட்டாங்க. உண்மையிலேயே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த மாதிரி படத்தை பார்க்கும்போது தான் பராசக்தி எவ்வளவு நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. அவ்வளவு மொக்கையா எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே இதெல்லாம் பொங்கலுக்கு வர படம் மாதிரியா இருக்கு அப்படின்னு தோணுது. கதைக்களம் நல்ல ஒரு கதைக்களம். தூத்துக்குடி துப்பாக்கி சூட மையமா வச்சு ஒரு கதைக்களம் எடுத்துருக்காங்க. அதை எடுத்துட்டு போக தெரியல. ஸ்கிரீன் பிளேல பயங்கர லேக். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட நல்லா இருக்குது படம், ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எல்லாம் உட்கார முடியல. ரொம்ப கிரிஞ்சின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லணும். ஃபைட் சீன்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு ஃபைட் எல்லாம் போயிட்டு இருக்க மாதிரி அவ்வளவு லென்த்தா இருக்கு. ஃபைட்லாம் உட்காந்து பார்க்க முடியலனால, அதுவும் இந்த ஹீரோயின் கதாபாத்திரம் கீர்த்தி செட்டி எதுக்கு படத்துல இருக்குன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா நான் ஆவியோட பேசுவேன். சரிம்மா நீ பேசு, அதுக்கும் கதைக்கு என்னமா சம்பந்தம்னு கேட்டாக்கா கிடையாது, சும்மா பேசு அப்படிங்க. சரிம்மா ஓகே, அடுத்து என்னம்மா தனித்திறமை இருக்கு அப்படின்னு கேட்டா நான் கட்டி பிடிச்சே சொல்லுவேன். உங்க மனசு என்ன அப்படியாம்மா கட்டி பிடிமா அப்படின்னா கூட அது கார்த்தியை கட்டி பிடிச்சி சொல்லுது. அதனால கதைக்கு என்ன இம்பாக்ட்னாக்கா ஒரு இம்பாக்ட், ஒரு ஆணியம் கிடையாது. எதுக்கு அப்புறம் போட்டீங்கன்னாக்கா சும்மா பணம் இருக்குன்னு நாங்க போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நலன் குமாரசாமிக்கு உண்மையிலேயே எம்ஜிஆர் மேல என்ன கடுப்புன்னு தெரியல. இப்படி கொண்டாந்து மனுஷன் தெருவில் விட்ட மாதிரி விட்டு போயிருக்காங்க. உண்மையிலே எம்ஜிஆர் ரசிகர்கள் தேசி இந்த படத்துக்கு வந்துடாதீங்க. அப்புறம் நலன் குமாரசாமி அதை கைட்டி அடிச்சு பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கு படம். ரொம்ப மோசம். இந்த இல்ல சார், ஆக்சுவலா கிரிஞ்சா இருக்கு சார். அது அவங்க ட்ரை பண்ணது கிரிஞ்சா போய் முடிஞ்சிச்சு. நல்லதான் ஆரம்பிச்சது. உண்மையிலேயே படம் பார்க்க ஆரம்பிக்கும் போது பரவாயில்லப்பா, உங்களுக்கு ஒரு நல்ல படம் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அது போக 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 ரொம்ப ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. ஒரு லிமிட்டோட ஸ்டாப் பண்ணிருக்கணும். அது அப்படி இல்லாம திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா அன்னியன்ல ஒரு ஸ்பூனு, மாநாடுல ஒரு ஸ்பூனு, மொத்தத்தையும் போதிக்கு கலக்கினாக்கா கிரிஞ்சா போற மாதிரி அப்படி போயிருச்சு. ரொம்ப மோசமாயிருச்சு உண்மையிலேயே. இல்ல கதை நான் சொல்றேன், கதையா சூப்பரா இருக்கு. உண்மையிலேயே கதை ஒரு நல்ல கதை. அதாவது தூத்துக்குடி துப்பாக்கி சூட எம்ஜிஆர் இருந்தாரா எப்படி தடுத்திருப்பாரு அப்படின்னு ஒரு கற்பனையில நல்லா தான் யோசிச்சிருக்காங்க. ஆனா அதை கொண்டு வந்து திரையில காட்டும் போது படம் இத்தனைக்கும் 2 மணி நேரம் 6 நிமிஷம் தான் படமே. ஆனா அதை கூட அவங்களால இது பண்ண முடியாம ரொம்ப லேக் ஆக்கி 4 மணி நேரம் உள்ள உட்கார்ற ஃபீல் நமக்கு கொடுத்துருச்சா பாத்துக்கோங்க. ரொம்ப ரிப்பீட்டடா சீன் வருது நிறைய. அதனால நம்ம வந்து இதெல்லாம் நடக்குமாடா அப்படின்ற மாதிரி கிரிஞ்சா இருக்கு. படம் எந்த காலகட்டத்துல நடக்குதுன்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. இது வந்து பாஸ்டா இல்ல இப்ப பிரசன்டான்றது. குதிரையில சுத்துறாப்ல, இப்ப யாரா குதிரையில சுத்துவாங்களா? என்னடா நீங்க லாஜிக்கா பேசுறா. கடைசி சீன்ல எல்லாம் எம்ஜிஆருக்கு 2 குத்திடுவாங்க. எம்ஜிஆர் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போவாங்க. பக்கத்துல கார் போவோம், காரை விட்டு மீன்பாடு வண்டியில தள்ளிட்டு போவாங்க. என்னடா பண்றீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி கிரிஞ்சின் உச்சகட்டமா இருக்கு படம். செஞ்சு ராஜ்கிரண் சார் வந்து அவரு நல்லா நடிச்சிருந்தா கூட, ஆனா அவருக்கு வயசே ஆகாதா அப்படிங்கிற மாதிரி தோணுது. நேரம் டை அடிச்சு சுத்திட்டு இருக்காப்ல மனுஷன். அது ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா ராஜ்கிரண் நம்ம பேச முடியாது. அதை தாண்டி படத்துல ஊர்பட்ட கிரிஞ்சு இருக்கிறதால அதை பேச முடியல. இல்ல சார், இல்ல காமெடின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது சார். காமெடியே கிடையாது சார். இவங்க பண்ற கிரிஞ்சை பார்த்து நம்மளே சிரிச்சாதான் சார் உண்டு, வேற ஒண்ணுமே இல்ல. சத்யராஜ் வந்து படத்துல வராப்புல, ஒரு ஏஜென்ட் மாதிரி வராப்புல. அவரும் தேவையில்லை, படத்துக்கு தேவையில்லாத ஆணிதான். வேற ஒன்றும் இல்லை. இவங்க என்னன்னா சொல்லாம சொல்லியிருக்காங்க யார் யார் என்னென்ன அப்படின்னு ஒரு அரசியல பேசியிருக்காங்க. தெளிவா தெரியுது நமக்கு ஓபிஎஸோட ஆட்சியில வந்து ஒரு தூத்துக்குடி துப்பாக்கி சூடத்தை இவங்க மையமா காமிக்கிறாங்கன்னு தோணுது. எதுக்கு? ஒண்ணு அந்த காட்சியை ஒழுங்கா காமிச்சிருக்கணும், இல்ல எம்ஜிஆரை கௌரவிக்கிற மாதிரி காமிச்சிருக்கணும். எதுவுமே இல்லாம சும்மா கிடக்கிற ஓபிஎஸ் கூட தெருவில் இழுத்து விட்ட மாதிரி, எம்ஜிஆரையும் தெருவில் விட்ட மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. எதுலையுமே சேர்த்துக்க இல்லாத ஒரு படம் சார் இது. ஜப்பான் படம் எனக்கு இது ஜப்பான் படம் ரொம்ப பரவாயில்லன்னு தோணுது எனக்கு உண்மையிலேயே. அதோட மோசமா இருக்கு. சொல்லிக்கிற அளவு லேக் 2 hours தான் டியூரேஷன். பட் இருந்தா ரொம்ப லேகா இருக்கு. ஸ்டோரி அதுல கிடையாது ப்ரோ எதுவுமே. லைக் வந்துட்டு அவங்க என்னன்னா இப்போ வந்துட்டு அந்த ஆக்டிங் அதை பத்தி தான் சொல்றாங்க. அந்த இப்போ நம்ம நார்மலா வந்துட்டு படிக்கிறப்ப அவங்களுக்கு தெரியும். நார்மலா போறவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்களா? இப்ப வயசானவங்க போறாங்களா, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? அதை அப்ப கிளியரா சொல்லணும். சுத்தமா எதுவுமே நல்லா இல்ல. சுத்தமா லவ் சாங் அடிக்கடி வருது. எதுவுமே சுத்தமா கொடுத்துருக்காங்க அந்த அளவு இல்லை ப்ரோ. ஓகே, வேஸ்ட் தான். நான் படம் என்னை பார்த்தா போரிங் தான். எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. ஒரு வாட்டி பார்க்கலாம், பட் ஓரளவுக்கு போரா தான் இருந்தது. ஏன்னா எனக்கு பிடிக்கல. ஏன்னா ஐடியா மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஸ்டோரியா பார்க்கும்போது ரொம்ப ஆர்டினரியா இருந்தது. அது எனக்கு அவ்வளோ பெருசாக பிடிக்கல. மியூசிக்லாம் நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் ஹோல்ட் பண்ணி பார்த்தேன். அவர் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அவங்க எல்லாருமே ஆக்டிங்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி மட்டும் இன்னும் கொஞ்சம் சூப்பரா பண்ணியிருந்தா செம்மையா வரைக்கும் இருக்கும். ஸ்டோரி இன்னும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க.